நவீன கட்டுமான அம்சங்களுடன் மதுரை நத்தம் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கட்டிடத்திற்கு மொத்தம் ரூபாய் 215 கோடி செலவிடப்பட்டுள்ள நிலையில் ரூபாய் 60 கோடிக்கு புத்தகங்கள், ரூபாய் 18 கோடிக்கு தளவாட பொருட்கள், புத்தகங்களை அடுக்கி வைக்க தேவையான ரேக்குகளும், கட்டுமானத்திற்காக ரூபாய் 130 கோடியும் ஒதுக்கப்பட்டது. அடித்தளம், தரைத்தளம் உள்ளிட்ட 6 தளங்களை கொண்ட கலைஞர் நூலகத்தில் கலை, இலக்கியம், அறிவியல், தொழில்நுட்பம் சார்ந்த நூல்கள் என சுமார் 3,30,000 புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றை அறைகள் வரிசையாக ஒழுங்குபடுத்தி வாசகர்கள் படிக்கும் வகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமாக தயாராகியுள்ள கலைஞர் நூலகத்தில் நூல்களை இரவல் வாங்குவதற்கும் பெற்றுக்கொள்வதற்குமான பிரிவு, சொந்த நூல்களை எடுத்து வந்து வாசிப்பதற்கான பிரிவு, குழந்தைகள் பிரிவு, கலைஞர் பிரிவு, தமிழ் நூல்கள் பிரிவு, நாளிதழ்கள், பருவ இதழ்கள், ஆராய்ச்சி இதழ்கள், ஆங்கில நூல்கள், போட்டித் தேர்வு நூல்கள், பல்வேறு அரிய நூல்கள் மற்றும் பல்லூடகம், நூல் பாதுகாப்பு என்பன உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பிரிவும் அதன் பயன்பாட்டிற்கும் தேவைக்கும் உகந்த விதத்தில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நவீன கலை அம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ள இந்த நூலகம் மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ உள்ள நிலையில் இந்த சிறப்பு பெற்ற கலைஞர் நூலகத்தை தமிழக முதல்வர் நாளை மறுதினம் திறந்து வைக்கிறார். இந்த பிரம்மாண்ட நூலகம் தென் மாவட்ட மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராவோர், ஆய்வு மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், இலக்கிய மற்றும் தொல்லியல் ஆர்வலர்களுக்கு அறிவு புதையலாக திகழும் என்பது குறிப்பிடத்தக்கது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா.